சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. என் வீடியோ முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து தத்துவம், கதை, ஆலோசனை, பொது அறிவு இதெல்லாம் சொல்கிறதுக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன தத்துவ ஞானியான்னு கேட்டுறாதீங்க. என் மனசுக்குள்ள உள்ள ஆழ்ந்த கருத்துக்கெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உண்மையாக நடந்ததுங்க. வந்து இதை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்கள். அதாவது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் அழகான ஒரு ஃபேமிலி. மற்ற ஃபேமிலி அழகா இல்லையான்னு கேட்காதீங்க. எல்லா ஃபேமிலியும் அழகு தான். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அழகு தான். அவங்கவுங்க பெற்றவங்களுக்கு தன் பிள்ளைங்க அழகு தான். அந்த அழகுலே ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைங்க அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த 2 பெண் குழந்தைங்க 2 கண்ணாட்டம். எல்லாரும் கண்ணாட்டம் தான் வளர்ப்பாங்க. அதே போல் அவங்களும் கண்ணாட்டம் வளர்த்து நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க வந்து பள்ளி பருவம் முடிச்சது, +2 வரைக்கும் முடித்தாங்க. அப்புறம் காலேஜு நகரத்துலேருந்து சென்னைக்கு நகரத்துக்கு போயிட்டாங்க படிக்க. அப்பப்போ வருவாங்க லீவுக்கு. அந்த காலேஜ் இயர் முடிஞ்சதும் இவங்க வராங்க, ட்ரெயினில் வராங்க. அப்பா வண்டி எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்க என்ன அவ்வளோ நாகரிகமான ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதுங்களுக்கு எப்படி அதை வந்து புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு ஒரே குழப்பம். என்ன பண்ணார், அழைச்சிட்டு வந்தார். வீட்டுக்கு வந்தாங்க. காஃபி குடித்து சாப்பாடு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அம்மா செல்லங்களா வாங்க, இங்கே உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணணுமா அப்படின்னு. சொல்லுங்கப்பா, என்னப்பா, வாங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னார். 2 பிள்ளைங்கள் வந்து அப்பா கிட்ட வந்து, சொல்லுங்கப்பா நான் கேட்குறோம். நீங்கள் 2 பேரும் எனக்கு யாருமா? 2 பேரும் என்னப்பா திடீர்னு கேட்குறீங்க? 2 பேரும் உங்களுக்கு நாங்கள் பிள்ளைங்க தான், என் பிள்ளைங்க தானே. அப்போ எனக்கு நீங்கள் தங்கங்கள் தானே, வைரங்கள் தானே, அதாவது பெட்டகத்தில் பூட்டி வைக்கிற வைரங்கள் தானே நீங்கள். பெண் குழந்தைகள், பாதுகாப்பான பெண் குழந்தைகள். நம்ம தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் நகையெல்லாம் வாங்கினா என்னம்மா பண்ணுவோம்? நம்ம அப்படி தெருவாசப்படியிலையோ இல்லை திறந்த ஹால்லையோ இல்லை மேஜையிலையோ கண்ணாடினான்னு போடாமல் பீரோவில் பத்திரமா வைப்போம்மா. இல்லை நிறைய ஸ்டோர்ஸ் நிறைய நமக்கு நகை இருந்ததுன்னா லாக்கரில் வைப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து பவுனை பாதுகாக்கிறோம் இல்லைம்மா, தங்கத்தை பாதுகாக்கிறோம். அதே போல தான்மா நீங்கள் 2 பேரும் எனக்கு தங்கம் வைரம் மாரி. அந்த 2 பேருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சேதாரம் வந்தாலும் அதை எங்களால் தாங்கிக்க முடியாதுமா. அப்படிப்பா, சரிப்பா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? இதுக்காக தப்பெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லைம்மா. சமத்தாக தான் இருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சமத்தாக இருக்கணும். அது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கதை மூலியமாக தெளிவுபடுத்தினா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுனால இந்த கதை சொல்கிறோம்மா. கோயிலில் வந்து விக்கிரகம்லாம் உள்ள தனமாக இருக்குது. அதே போல் தான்மா எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் விக்கிரகம் மாதிரி. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? ஆமாப்பா. அதுக்கு என்னம்மா முக்கியம்? நமக்கு ஆடை அணிகலன்கள்லாம் முக்கியம். அதேமாரி ஆடைகள் மெயினாக முக்கியம்மா. நம்ம பாரம்பரியமாக எப்படி ட்ரெஸ்ஸு போடுவோம், நம்ம வந்து கண்ணு எமைய மூடி இருக்குது, காது அலங்கரிக்கப்பட்டிருக்கு, தோடு வைரம் மூக்குத்தி அந்த மாதிரி போட்டு மூக்கு காதெல்லாம் அதே போல் உடம்பும் துணியால் நாகரிகமாக அலங்கரிக்கப்படணுமா. அது அறகுறையாக இருக்கக்கூடாதுமா. அது நம்ம உயிருக்கு ஆபத்துமா, நம்ம உடம்புக்கு ஆபத்துமா. நம்ம உடம்பை நம்ம ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்கணுமா. அதாவது ஒரு தாய் வந்து தகப்பன் வந்து குழந்தைங்கள்ட்ட டைரெக்டாக இன்டைரக்டாக அப்படி இல்லாமல் நேரடியாகவும் சொல்ல முடியாத அதை வந்து தெளிவுபடுத்துகிறத ஒரு விதத்தை பாருங்கள். நாகரிகமாக
டைரக்டாகவும் அதை வந்து சொல்கிறாரு. அதே போல் நம்ம ஆடை வந்து நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கணும்லம்மா, அதை தாம்மா நான் சொல்ல வரேன். நம்ம உடம்பு எங்கெங்கே மறைக்கப்படுறோமோ, எங்கெங்கே காது மூக்கெல்லாம் நமக்கு சுவாசிக்க வேணும், கால் நடக்க வேணும், கை வந்து ஒரு பொருளை வாங்க கொடுக்க இதுக்கெல்லாம் கை யூஸ் பண்ணும், மற்ற இடத்தெல்லாம் நாம் பாதுகாக்கப்படணுமா. அதனால் ஆடை நமக்கு முக்கியம் இல்லையா? அந்த ஆடையை நாகரிகமாக போடணுமா. நீங்கள் கொஞ்சம் ஏதோ குறைச்சலாக போடுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நாகரிகமான ஆடையை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி, சரிங்கப்பா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோப்பா, நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க இவங்க இன்டைரக்டாக சொன்னதை அந்த பிள்ளைங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உடனே போயிட்டு அவங்க வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு கூட இல்லை, ஜீன்ஸு ஆஃப் ட்ராயரும் மேலே ஜீன்ஸு ஷர்ட்டும் கை சுத்தமாக மேலே தூக்கிட்டு நெஞ்சு தெரிகிற மாதிரி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு வந்துட்டு, இப்போ ஓகேவாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சூப்பர்மா, பாவாடை தாவணி பெண்களுக்கு நாகரிகமான உடை, அடுத்தது சுடிதார்மா, அடுத்தது புடவையும் கட்டலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடுங்க, ஆனால் நாகரிகமாக போடுங்கம்மா, அது மட்டும்தாம்மா எனக்கு வந்து சந்தோஷத்தை தரும், பாதுகாப்பு உங்களுக்கு தரும், அந்த பாதுகாப்பு எனக்கு திருப்தியை தருமா அப்படின்னு. ஓகேப்பா இனிமேல் நாங்கள் இந்த அரைகுறையாக தெரிகிற மாதிரிலாம் நாங்கள் இனிமேல் ட்ரெஸ் பண்ண மாட்டோம்ப்பா, எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்கள் தெளிய வச்சுட்டீங்கப்பா, அதனால் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நாங்கள் இனிமேல் திருத்தமாக இருக்கோம்ப்பான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதும் இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலைங்க. அவங்க சொல்கிற விதமும், சொல்கிற பண்பாட்டோட, எடுத்துக்காட்டோட, பொறுமையாக சொல்கிற விதத்தில் பிள்ளைங்கள்ட்ட எந்த ஒரு நிகழ்வையும் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிகிறபடி சொல்லணும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அந்த அர்த்தத்தையோ புரிதலையோ நிதானத்தோடு கேட்குற மூடிலே இல்லை. அதனால் நம்ம வந்து அதுங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது ஒரு சில பெண்களுக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு, ஒரு சில பையன்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும், புரிய வைக்க முடியும். எல்லா பிள்ளைங்களும் கேட்பாங்க, சொல்லுவாங்க, செயல்படுத்துவாங்கன்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அதனால் அந்த எடுத்துக்காட்ட அந்த 2 பிள்ளைங்களும் அப்படியே மாறிட்டாங்க. அவங்க பெற்றவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக போயிடுச்சு. அவங்க பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்தமாரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உள்ள பிள்ளைங்க அப்பா அம்மா எது சொல்கிறாங்களோ அதை பொறுமையாகவும், எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, பெற்றவங்க என்னைக்காவது பிள்ளைங்களுக்கு கெடுதலாக செய்வாங்களா? கெடுதலாக தான் பட்டினி கிடந்தாவது பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா தாய் வந்து நெய் ரோஸ்ட்டு போட்டு பிள்ளைங்களுக்கு பொறுமையாக அந்த காந்தாமல் கொஞ்சம் நேரமாக எடுத்து ரோஸ்ட்டு மேலே ரோஸ்ட்டாக போட்டு ஃபுல்லாக சாப்பிட்றத பார்த்து பிள்ளைங்களை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அதுலேயே அந்த தாய்க்கு வயிறு நிறைஞ்சு போயிடுங்க. கடைசியாக 3 கரண்டி 4 கரண்டியை கூட ஒன்றா ஊற்றி மொத்தமாக ஒரு தோசை ஊற்றிட்டு வந்து அப்பாடான்னு உட்காந்து அதையும் அவசரமாக அந்த தோசையை தொண்டையை அடைக்க போட்டு அடுத்த வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கிட்டு துணி துவைக்கணும், ஏன்னா வளர்க்கணும், அடுத்த வேலைக்கு என்ன ரெடி பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அதையும் அவசரமாக சாப்பிட்டுட்டு அந்த தாய்ங்கிறவங்க பிள்ளைங்களுக்காக உழைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அந்த தாய் தகப்பனை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. பல வீட்டில் புரிஞ்சுக்க இதை நல்லா அந்த பையன் கேட்பான், ஏம்மா இந்த பேண்ட் ஷர்ட் நல்லா துவைச்சி போட்டான்னா, ஒரே பெசங்களாக இருக்கு, அயன் பண்ணி வச்சாங்கன்னா, இவர் என்ன வேலையாக இருக்கார், இவர் பேண்ட் ஷர்ட்டை இவர் அயன் பண்ணிக்க மாட்டாரா அப்படின்னு அப்பா கேட்பார். அதுக்கு ஒரு கோவம் முடிச்சுட்டு அந்த பையன் போகும். அந்த மாதிரி அந்த தாய் தகப்பனை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு, உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் வேலைக்கு போகணுன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க, உணர்ந்து நடந்துக்கோங்க. உணராத வரைக்கும் உங்களுடைய கஷ்டத்தை பற்றியே புரியாது. அந்த பிள்ளைங்களை எடுத்துக்காட்டாக நினச்சிக்கோங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஸ்டேஷன் போய் அந்த குழந்தைங்களை கூப்பிடும்போது அந்த ஜீன்ஸும் அந்த டிஷர்ட்டும் போட்டோன்னா அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்க வந்து சுடிதார் பாவாடை தாவணியில் தான் நம்ம இங்கே போட்டு வளர்த்தோம். திடீர்னு சென்னை போனதும்
இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வராங்களேன்னு அவர் ஷேக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு வர வழியிலே யோசித்தார். யோசித்து அதுங்களுக்கு புரிகிற விதத்தில் ஒரு ஸ்டோரியை சொன்னோன்னே அதுங்க அழகாக மாறிடுச்சுங்க. அந்தமாரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த பிள்ளைங்க மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். பல தாய்மார்களுக்கு பல குடும்பத்தில் மன கஷ்டம், குழப்பம், கவலைகள், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தாய் தகப்பன் சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைங்களை நினச்சி பெருமை அடைஞ்சிட்டு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சீக்கிரம் இல்லாமல் வாழ்வாங்க. அதேமாரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் திருந்தி நல்லபடியாக பெற்றவங்களுக்கு பேர் எடுத்து கொடுங்க. அதுதான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது, பெற்றவங்களுக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.